இது வந்து மீன் குழம்பு மக்களே. குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றும் பகுதியுமே இடித்து வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு கை நாட்டு பூண்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம அப்படியே லைட்டாக இடித்து போட்டுக்கலாம். தக்காளி பழுத்ததாக 4 பழம் எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். அதை வந்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை குறுக்கையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். மீன் குழம்பு செய்ய ஆரம்பிக்க போகிறோம். பாத்திரத்தை வச்சாச்சு. மீன் குழம்பு எப்போவுமே வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடானதும் மணத்துக்கு நம்ம வெந்தயம் சேர்க்கணும். ரொம்ப சேர்த்தா கசந்துடும், கொஞ்சமாக தான் சேர்க்கணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் நம்ம இடித்து வச்சுருக்கிற நாட்டு பூண்டு சேர்க்குறோம். அப்புறமா இடித்து வச்சு வெங்காயம் சேர்க்குறோம். நல்லா வதங்கட்டும். மசிச்சு வச்சுருக்கோம், இதையே சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் போடுறேன். சமயத்தில் 2 மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து ஒரு வணக்கிறோம். இது நல்லா வணங்கிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம புளிக்கரைசலை ரெடி பண்ணிடலாம். வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 2 கரண்டி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் தான் வந்து இது கூட வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு கெட்டியாக வேணுங்கிறவங்க தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் பிடிக்கும்னு சொல்கிறவங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் மீன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு தண்ணி விடும். அதனால் நம்ம இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் வணங்குறதுக்கும் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கிறதுனால இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு எடுத்துக்கிறோம். நல்லா வெங்காயமும் தக்காளியும் வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு.
ஊற்றிடலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது நல்லா காஞ்சி வரட்டும். பச்சை வாசலாம் போனதுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்கா என்னங்கிறது பார்த்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போது இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதி விட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா கொதிக்குது. எண்ணெயும் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு சைட்லெல்லாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் லோ ஃப்ளேமில். நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தான் நம்ம மீனை போடணும். மீன் போட்டு ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. இது குழம்புக்கு எடுத்து வச்ச மீன், கட்லா மீன் தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது குழம்பு நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். ஆச்சு. ரொம்ப கலந்து விடக்கூடாது, மீன் உடஞ்சிடும். இப்போ என்ன பண்ணணும்னா 2 கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு குட்டி ஸ்பூனில் கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துட்டோன்னா நல்லெண்ணெய் கூட இந்த மிளகு சேர்ந்து கருவேப்பிலையும் சேர்ந்து ஒரு நல்ல ஸ்மெல்லையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு, கரண்டிலே பாருங்கள் எப்படி எண்ணெய் வந்திருக்குன்னு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு ஃபுல்லாக. மீனும் வெந்துடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5 பல் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேவையான அளவு பூண்டு போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், மல்லி இதெல்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கலாம். ஓகே, இந்த கட்லா மீனை தான் நாங்கள் ஃபிஷ் ஃப்ரை போட்டு சாப்பிட போகிறோம். நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே வந்து இந்த மீன் பெரட்டலுக்கு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட நம்ம வீட்டில் டேஸ்ட்டுக்காக அரைச்சி வச்சுருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். மற்றபடி நம்ம அஞ்சரை பெட்டியில் இருக்க அனைத்தும் இருக்குது. இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலா வந்து இந்த பதத்தில் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மீன்லேருந்து மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். சமையல் எண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
துணியில் நல்லா துவைச்சி கொஞ்ச நேரம் காய வச்சுக்கலாம். அவ்வளோதான் மக்களே, எல்லாம் போட்டு வச்சு நீ சாப்பிட்றது மட்டும்தான் வேலை. கொஞ்ச நேரம் அது ஊறணும். இப்போது மீனை பொரிச்சிடலாம். நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி காஞ்சிட்ருக்கு. நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்றலாம்.